गेजर कायतर and श्वेता இன்னைக்கு challenger meet game ஓட நிலையில இருக்காங்க. fluid mechanics வந்து loss of energy in pipe பார்க்கலாம், major losses பார்க்கலாம். first loss of energy in pipe வந்து ரெண்டு டைப்பா இருக்கு, major loss minor loss னு சொல்லிட்டு. இந்த வீடியோல major loss பார்க்கலாம். so major loss வந்து எதனால நடக்கும்னா due to friction னால நடக்கும். so major loss due to friction. first என்ன Darcy-Weisbach formula. so first வந்து Darcy-Weisbach formula பார்க்கலாம். இது வந்து இன்னொரு நேம் என்னன்னா friction loss னு சொல்லுவாங்க. so friction loss formula இதோட formula என்னன்னா HF is equal to F into L V square by 2GD or நமக்கு வந்து என்ன வருதுன்னா F is equal to 4 into F dash. so important. so the F equal to F ஓட இடத்துல வந்து 4F dash வந்து சப்ஸ்டிட் பண்ணா HF equal to 4 into F dash L V square divided by 2GD கிடைக்கும். so HF அப்படினா என்னன்னா head loss due to friction னு சொல்றாங்க. next வந்து F அப்படினா என்னன்னா friction factor, F dash அப்படினா என்னன்னா coefficient of friction னு சொல்றாங்க. L அப்படினா என்னன்னா length of the pipe, V அப்படினா என்னன்னா mean diameter, mean velocity of the flow னு சொல்றாங்க. G னா gravity, D னா diameter of the pipe னு சொல்றாங்க. so இப்போ வந்து F னா என்ன friction factor, F dash அப்படினா coefficient of friction, next என்னன்னா L அப்படினா என்ன length of the pipe, next V அப்படினா என்ன mean velocity of the flow, next D அப்படினா என்ன diameter of the pipe. okay next வந்து அந்த கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். சொல்லுது நோட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து லேமினார் ஃப்ளோ. so லேமினார் ஃப்ளோல வந்து என்ன இருக்கும்னா so for laminar flow Reynolds number is less than 2000. so நமக்கு தெரிய லேமினார் ஃப்ளோல வந்து Reynolds number less than 2000 இருக்கும். அப்போ வந்து நமக்கு friction factor என்ன கிடைக்கும்னா F is equal to 64 divided by Reynolds number கிடைக்கும். இதே வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா turbulent flow. so turbulent flowல வந்து Reynolds number 4000, so 4000 அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இதோட வந்து friction factor வந்து என்ன கிடைக்கும்னா F is equal to 0.3164 divided by Reynolds power 1/4 னு கிடைக்கும். இதுதான் F. இப்போ வந்து நம்ம வந்து F நமக்கு ஃபார்முலா தெரியும். F is equal to 4 times of F dash, that is friction factor equal to 4 times of coefficient of friction தெரியும். so அது வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா F dash equal to 16 divided by Reynolds number. so வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து 16 by Reynolds number கிடைக்கும். இதுக்கு வந்து turbulent flow வந்து friction factor வந்து coefficient of friction என்ன கிடைக்கும்னா 0.079 divided by Reynolds power 1/4 னு நமக்கு கிடைக்கும். okay losses of energy pipe ல வந்து ரெண்டு லாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மேஜர் லாஸ், மைனர் லாஸ். மேஜர் லாஸ் எதனால நடக்குதுன்னா ஃபிரிக்ஷனால நடக்குது. இப்போ Darcy-Weisbach என்ன சொல்றாங்கன்னா இந்த லாஸ் ஃபிரிக்ஷன் லாஸ் ஓட ஃபார்முலா என்னன்னா head loss is equal to FL V square divided by 2GD அப்படின்னு சொல்றாங்க. இதுல F னா என்னன்னா friction factor. இதே in terms of coefficient of friction ல சொல்லும்போது F is equal to 4 times of F dash னு சொல்லும்போது நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4 into F dash VL square VL LV square divided by 2GD கிடைக்குது. இதே என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளோல வந்து இன்னும் ரெண்டு டைப் என்னன்னா லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் இந்த லேமினார் ஃப்ளோல வந்து Reynolds number வந்து less than 2000 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து friction factor எப்படி இருக்குன்னா 64 divided by Reynolds number. இதே வந்து நம்ம coefficient of friction எழுதும்போது 16 by Reynolds number எழுதுறோம். இதே டர்புலன்ட் ஃப்ளோல வந்து Reynolds number எப்படி இருக்குன்னா 4000 வந்து 10 to the power of 5 இருக்கும். அப்போ friction factor வந்து 0.314 divided by Reynolds power 1/4 அப்படின்னு கிடைக்குது. இதே coefficient of friction வந்து என்னன்னா 0.079 divided by Reynolds power 1/4 அப்படின்னு கிடைக்கும். இதே நெக்ஸ்ட் என்னன்னா Chassis formula.
ஸோ செசிஸ் ஃபார்முலா வந்து என்ன சொல்றாங்கன்னா V which is equal to C into root of mi. ஸோ இதோட ஒரு ஃபார்முலா. ஸோ V அப்படின்னா என்னன்னா மீன் வெலாசிட்டின்னு சொல்றாங்க, C அப்படின்னா என்ன செசிஸ் கான்ஸ்டன்ட், அண்ட் M அப்படின்னா என்னன்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த்னு சொல்றாங்க, I அப்படின்னா என்ன ஹைட்ராலிக் ஸ்லோப்னு சொல்றாங்க. ஸோ வந்து C அப்படின்னா என்ன V அப்படின்னா என்ன மீன் வெலாசிட்டி, M அப்படின்னா என்ன hydraulic mean depth, I அப்படின்னா hydraulic slope. ஸோ இப்போ வந்து M ஓட ஃபார்முலா என்னன்னா, ஸோ நமக்கு M என்னன்னா hydraulic mean depth, அதோட ஃபார்முலா என்னன்னா M which is equal to area divided by wetted parameter perimeter. So M அப்படின்னா hydraulic mean depth which is equal to area divided by wetted perimeter னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து hydraulic slope ஓட ஃபார்முலா என்னன்னா I which is equal to HF divided by L அப்படின்னு சொல்றாங்க. So HF அப்படின்னா என்னன்னா நமக்கு தெரியும் head loss due to friction னு சொல்றாங்க. L அப்படின்னா என்ன length of the pipe னு சொல்றாங்க. இப்போ வந்து என்ன கேட்பாங்கன்னா செசிஸ் கான்ஸ்டன்ட்க்கும் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும், தட் இஸ் C க்கும் செசிஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும் உள்ள ரிலேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அது என்னன்னா F equal to 8G divided by C square. ஸோ இது ஒரு மெயின் ஃபார்முலா. இது வந்து நம்ம C மட்டும் கேட்டோம், செசிஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு வேணும், F கொடுத்துருக்காங்க, G இருக்கு, இல்லை செசிஸ் கான்ஸ்டன்ட் மட்டும் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணால் C equal to root of 8G by F. செசிஸ் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா V is equal to C root of mi அப்படின்னு சொல்றாங்க. அதில் Cனா என்னன்னா செசிஸ் கான்ஸ்டன்ட், M என்னன்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த், I என்னன்னா ஹைட்ராலிக் ஸ்லோப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைட்ராலிக் மீன் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஹைட்ராலிக் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரிக்ஷனல் ஹெட் லாஸ் டிவைடட் பை லென்த் ஆஃப் த பைப் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா tan θக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செசிஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கான ரிலேஷன் என்னன்னா F is equal to AG divided by C square. இதே ஃப்ரிக்ஷன் செசிஸ் கான்ஸ்டன்ட் மட்டும் கேட்டாங்கன்னு சொல்றோம்னா C is equal to root of AG divided by F அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நிமித்த மூலமா லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் பைப்ஸ்ல இருந்து மேஜர் லாஸஸ்ல இருந்து ரெண்டு ஃபார்முலாஸ் இதெல்லாம் பார்த்தோம். சொல்லி கொடுத்த நிமித்த கிளாஸ் சொன்னா டைம் சாம்பியன்ஸ்.